வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சைனாலேருந்து நீங்கள் சப்ளையரை எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ஆன்லைனில் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, நாங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ப்ராடக்ட் சைனாவில் இருக்குது. ஸோ சைனாவில் அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த சப்ளையரை சரியான சப்ளையரை எப்படி நாங்கள் சூஸ் பண்ணுறது என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான சப்ளையர் இருப்பாங்க. ஸோ அதில் நாங்கள் ஜெனியூனான குவாலிட்டியான சப்ளையரை நாங்கள் செலக்ட் பண்ணணும். சரியான விலையில் நாங்கள் அந்த சப்ளையரை சூஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி சூஸ் பண்ண வேணுமென்று நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை பாருங்கள். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு சரியான ப்ரைஸில் சரியான குவாலிட்டியில் சரியான ஒரு ட்ரெண்டிங் ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சப்ளையரை எப்படி ஃபைன் பண்ணணும்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு அந்த ப்ரைஸில் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணிடலாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கான சப்ளையரை சைனாலேருந்து தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ அந்த சப்ளையர் நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணணும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஜென்யூன் சப்ளையராக இருக்கணும். அடுத்தது அவங்களோட ப்ரைஸ்ன்றது குறைஞ்ச விலையில் இருக்கணும். அடுத்தது அவங்க ஃபேக்ட்ரி சப்ளையராக இருக்கணும். ஸோ அவங்க ஒரு ட்ரேடராக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட்டை வேண்டி ஸோ எங்களுக்கு சேல்ஸ் பண்ணுற ட்ரேடராக இருக்கக்கூடாது. ஸோ அவங்க ஜென்யூனான ஒரு சப்ளையராக இருந்தால் அவங்கள நாங்கள் சரியான முறையில் சூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி சூஸ் பண்ண வேணும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கேற்ற சப்ளையரை நீங்கள் எப்படி சூஸ் பண்ண வேணும்னு பார்த்தா நீங்கள் அலிபாபா அலிபாபாவை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த சரியான சப்ளையரை செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ பேர் பார்ப்பீங்க, நீங்கள் இப்போ நார்மலாக சப்ளையர் வந்து சைனாவில் எப்படி நாங்கள் பயன் பண்ணலாம்ட்டு ஏதோ வந்து சர்ச் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு பிறகு உங்களோட ஃபோனில் என்ன செய்யுமெண்டா நீங்கள் ஒரு டிக்டாக்கை பார்த்தாலோ இல்லாட்டி ஃபேஸ்புக் பார்த்தாலோ உங்களுக்கு சைனா சப்ளையர்கிட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேறு. ஸோ நீங்கள் ஒரு பேக்கை சர்ச் பண்ணிருந்தீங்கன்னா பேக் சப்ளையர்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வேறு. ஸோ £1 பேக் இருக்குது, $1 பேக் இருக்குது, $1 பேக், $1 பர்ஸ், $1 ஃபோன். ஸோ அந்த மாதிரி விடயங்கள் நீங்கள் ஆட் பார்க்கலாம். ஸோ அதில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அவங்கள ஃபேஸ்புக்லேயோ இல்லாட்டிக்கு டிக்டாக்லேயோ ஃபைன் பண்ணி நீங்கள் அவங்கள செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தா ரொம்பவே ஸ்கேம் நடக்குது ஃபோனுகளில். ஸோ ஒரு சப்ளையர் சரியான முறையில் நாங்கள் எப்படி ஃபைன் பண்ணுவோம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபோனுகளில் எல்லாட்டிக்கு ஒரு வீடியோவிலோ இல்லாட்டிக்கு ஒரு ஃபேஸ்புக் பார்த்துக்கொண்டு கேட்க உங்களுக்கு ஒரு சப்ளையர்ட்ட டீட்டெயில்ஸ் இல்லாட்டிக்கு அவங்களோட வீடியோ வருதுண்டா நீங்கள் அவங்கள ஃபர்ஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ $1 பேக் தர போகிறாங்கண்டா அது நார்மலாகவே ஒரு பேக் இந்த விலை $5 அவங்க $1 தராங்கண்டாலே அது ஃபேக் சப்ளையர் தான் சொல்லுவாங்க. நாங்கள் வேர் ஹவுஸ் வச்சுக்கிறோம், ஸோ நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்பாதீங்க. நீங்கள் சரியான ஒரு ஜென்யூன் சப்ளையரை நீங்கள் ஃபைன் பண்ண வேண்டாம். நீங்கள் அலிபாபாவோட தான் நீங்கள் ஃபைன் பண்ணலாம். ஸோ வேறு வழிகள் இருக்கலாம், நீங்கள் அதை சர்ச் பண்ணுங்கள். பட் எனக்கு தெரிஞ்சு ஜென்யூனான ஒரு சப்ளையரை இங்கே ஃபைன் பண்ணலாம்டா அலிபாபாவில் தான் நீங்கள் ஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணால் அந்த ப்ராடக்ட்டை கொண்டு வந்து அலிபாபாவில் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. ஸோ அது சர்ச் பண்ணிக்கையே மேலே இருந்து கீழே சப்ளையர்ட்ட டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னென்னா ரிவ்யூ பார்க்கணும். ஸோ அந்த சப்ளையர்கிட்ட எத்தனை பேர் அந்த ப்ராடக்ட்டை வேண்டியிருக்காங்க. ஸோ அலிபாபாவில் நார்மலாகவே உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அவங்க என்ன மாதிரியான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜென்யூனான சப்ளையர், குயிக்காக சிப் பண்ணுவேன், நல்ல குவாலிட்டியில் தர. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சரியான சப்ளையரை நீங்களே சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அந்த ரிவ்யூவை பார்த்து ஸோ ஏன் நாங்கள் சரியான சப்ளையரை சூஸ் பண்ண வேணும்னு பார்த்தா எங்களுக்கு அந்த ப்ராடக்டை சரியான குவாலிட்டியில். ஸோ சில சப்ளையர் என்னென்னா அந்த ஒரே ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 1 year 2 year வச்சுட்டு அதை எங்களுக்கு சேல்ஸ் பண்ணிக்க அந்த ப்ராடக்ட் ஒரு குவாலிட்டி இல்லாமல் ஸோ நாங்கள் வேண்டிய ஒரு 1 monthலேயே அது பழுதாகக்கூடிய மாதிரியான இதுகள் இருக்குது. ஸோ அதால் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு சப்ளையரை சூஸ் பண்ணிங்க. ஸோ அவங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி சப்ளையர்ண்டா எங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஏனெண்டா நாங்கள் ஓர்டர் கொடுத்தா போல தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணிக்க எங்களுக்கு அந்த ப்ராடக்ட் சரியான ஒரு குவாலிட்டியில் புது ப்ராடக்டாக வரும். ஸோ அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். ஸோ ஏராளமான சப்ளையர் அலிபாபாலையும் இருக்கிறாங்க. அலிபாபாலையும் ஃபேக் சப்ளையர்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ரேடர்ஸ். ஸோ ஒரு வேர் ஹவுஸில் ப்ராடக்ட் எடுத்து அவங்க ஸ்டோர் பண்ணி அவங்க அலிபாபாவில் சேல்ஸ் பண்ணுற ட்ரேடர் கனவே இருக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த அவங்களோட ரிவ்யூவை வச்சு நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது அவங்களோட செல்லர் ப்ரொஃபைலுக்கு போய் அவங்க எத்தனை வருஷம் அந்த அலிபாபாவில் இருக்கிறாங்க இல்லாட்டிக்கு அவங்களோட ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது. ஸோ அதோட லொக்கேஷனை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி விடயங்களை வச்சு நீங்கள் பார்க்கலாம். ஸோ சரியான சப்ளையரை நீங்கள் சூஸ் பண்ணுறது மிக முக்கியம். ஏனெண்டா உங்களுக்கு அந்த ப்ராடக்டை சரியான முறையில் பேக் பண்ணி
உங்களுக்கு A to Z அவங்களோட ஷிப்பிங் ப்ரொசீஜர் அதாவது டாக்குமெண்டேஷன் எல்லாம் செய்யக்கூடிய மாதிரியான சப்ளையரை தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும். நார்மலாகவே நீங்கள் ஒரு அலிபாபாவோடாக ஒரு சப்ளையரை ஃபைன் பண்ணிங்கன்னா அவங்க 100% உங்களுக்கான இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான டாக்குமெண்டேஷன் எல்லாமே அவங்களே உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஷிப்பிங் ஏஜென்சியோட கதைச்சாலே காணும். ஸோ மிச்சது எல்லாமே அந்த சப்ளையர் உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தருவார். ஸோ அதான் நான் சொல்கிறேன், எப்போவும் சரியான சப்ளையரை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு தான் அலிபாபான்னு இருக்குது. ஸோ அலிபாபாவை நீங்கள் ஆப்லையும் யூஸ் பண்ணலாம், எல்லாட்டிக்கு வெப்சைட்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் பார்த்து ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணி எல்லாட்டிக்கு அந்த ப்ராடக்ட் நீங்கள் ஃபோட்டோவை அதில் போட்டு சப்ளையரை ஃபைன் பண்ணி ஸோ அப்படி சப்ளையரை ஃபைன் பண்ண வேணும்னா சரியான கஸ்டமர் ரிவ்யூ இருக்கிற சப்ளையர், அதோட லாங் டைம் அந்த அலிபாபாவில் இருக்கிறவங்க, அதோட அவங்களோட ஃபேக்ட்ரி, அடுத்தது லொக்கேஷன் எல்லாமே ட்ரூவாக இருக்குது. ஸோ சர்டிஃபிகேட், ஸோ அந்த மாதிரியான விடயங்கள் எல்லாமே அலிபாபாவில் இருக்குது. ஸோ அலிபாபாவில் 100% விதமான சப்ளையர் எல்லாருமே ஜென்யூனாக தான் இருப்பாங்க. ஸோ உங்களோட பேமெண்ட் எல்லாமே சேஃபாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படித்தான் நீங்கள் ஒரு சப்ளையரை நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ நீங்கள் சப்ளையர்கிட்ட நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ப்ராடக்டை சொல்லி அந்த ப்ராடக்டை ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணுமா, சம்டைம் நீங்கள் ஒரு லோகோ அடிக்க வேணுமோ, ஸோ அதெல்லாம் அந்த சப்ளையர் சம்டைம் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 100 ப்ராடக்ட்டுக்கு மேலே வேண்டுறீங்க, இல்லாட்டிக்கு 200 ப்ராடக்ட்டுக்கு மேலே வேண்டுறீங்கன்னா அவங்களே அதுக்கேற்ற மாதிரியான ஒரு லோகோவை அவங்களே அதில் பிரிண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ அப்படியான சப்ளையரையும் நீங்கள் ஃபைன் பண்ணலாம். அதோட சப்ளையர் 100% ஜென்யூனாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அலிபாபாவை நீங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். அலிபாபா எப்படி யூஸ் பண்ண வேணுமென்று கனவேதுக்கு தெரியாமல் இருந்தால் ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் அலிபாபா யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லுவேன். ஆனால் அது ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் ஒரு அலி எக்ஸ்பிரஸோ இல்லாட்டிக்கு திமுவோ ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்டை வேண்டுறீங்கண்டா அதே மெத்தடில் தான் அலிபாபாவும் இருக்கும். ஆனால் அலிபாபான்றது நீங்கள் 1-2 ப்ராடக்ட் வேண்டியலாம், அது நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 50 ப்ராடக்ட்டுக்கு மேலே தான் வேணும். ஸோ ஒரு சேம் ப்ராடக்ட்டில் 50 குவான்டிட்டியில் இருக்கிற ப்ராடக்டை தான் வேணும். சம்டைம்ஸ் சில செல்லர்ஸ் 20, 10 ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு தருவாங்க. ஸோ நீங்கள் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் சப்ளையரை கட்டாயம் ஃபைன் பண்ணிக்க அவங்களோட MOQன்றது கட்டாயம் நீங்கள் கேட்கணும். ஸோ குறைஞ்சது எவ்வளவு உங்கள்கிட்ட வேண்டணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சப்ளையர் என்ன செய்வாங்கண்டா அவங்க 1000 ப்ராடக்ட் 5000 ப்ராடக்ட் எங்கள்கிட்ட இருந்து வேண்டினா தான் நாங்கள் அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு தருவோம்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதான் சொல்கிறேன், சரியான சப்ளையரை நீங்கள் உங்களுக்கு ஒரு 20 ப்ராடக்ட்டோ உங்களுக்கு ஒரு 20 ப்ராடக்ட்டோ இல்லாட்டிக்கு 50 ப்ராடக்ட்டோ இல்லாட்டிக்கு 100 ப்ராடக்ட்டோ எந்த சப்ளையர் உங்களுக்கு தார ஸோ அவங்களோட ரிவ்யூவை போய் பாருங்கள், கஸ்டமர் ரிவ்யூவை பாருங்கள். சில கஸ்டமர்ஸ் அவங்களோட ப்ராடக்டை கீழே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்டையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதோட ரியல் பிக்சர் எப்படி இருக்குது. ஸோ நீங்கள் அலிபாபாவில் பார்க்க நார்மலாக முன்னுக்கு இருக்கிற ப்ராடக்ட் அதே ப்ராடக்ட் உங்களுக்கு தரமாட்டான். ஸோ ஜஸ்ட் அது ஒரு எடிட் பண்ணின ப்ராடக்ட் தான். ஸோ ஃபோட்டோ எடுத்து அவங்க எடிட் பண்ணியிருப்பாங்க சாஃப்ட்வேர்களை வச்சு. ஆனால் நீங்கள் அதோட ரியல் பிக்சர் வேணுமென்னா நீங்கள் அந்த சப்ளையரை கேட்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சப்ளையர் சரியான சப்ளையரை ஃபைன் பண்ணிங்கன்னா அந்த சப்ளையர் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, அந்த ப்ராடக்டின் குவாலிட்டி, மெட்டீரியல், அந்த ப்ராடக்ட் எவ்வளோ காலம் வாரண்டி இருக்குது, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி வாட்டர் ப்ரூஃப் இல்லையா, ஸோ எல்லாத்துக்குமே அவங்க ஈஸியாக கொஷின் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சப்ளையர் தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும். அதோட உங்களோட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ உங்களோட இம்போர்ட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் அலிபாபாவில் ஒரு சப்ளையர் ஃபைன் பண்ணால் அவங்க A to Z எல்லாமே உங்களுக்காக செய்வாங்க. ஆனால் நீங்கள் என்ன முக்கியமாக செய்ய வேணுமெண்டா ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சரியான ப்ராடக்டை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற சரியான சப்ளையரை அலிபாபாவிலேருந்து நீங்கள் ஃபைன் பண்ணலாம். ஸோ அலிபாபாவில் சப்ளையரை ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தது ஒரு இம்போர்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் செலெக்ஷன் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு சப்ளையர் இருக்குண்டா நீங்கள் அந்த ப்ராடக்டை அந்த சப்ளையர்கிட்ட சைனாலேருந்து எங்களோட நாட்டுக்கு நீங்கள் ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அது எப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ண வேணும், எப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது, ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவை என்று தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ 2 minutes லென்த்தாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு சப்ளையரை நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணுறது என்று தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். ஸோ ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுறது, அதையும் ப்ராக்டிக்கலாக ஒரு சப்ளையரை ஃபைன் பண்ணுறது, ஸோ அலிபாபாவில் எப்படி போய் நாங்கள் ஒரு சப்ளையரை ஃபைன் பண்ணுறோம் ரெண்டு எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு லைவாகவே நான் காட்டுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அதோட நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு சப்ளையரை சூஸ் பண்ணிக்க உங்களுக்கு ஃபேக்காக ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் இந்த விலையில் இருக்குது, சைனாவில் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலாம், இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னா நீங்கள் அப்படியான சப்ளையரை நீங்கள் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். ஏனெண்டா அவங்க ஃபேக்கான சப்ளையராக இருக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட காசை வேண்டிட்டு அவங்க ப்ராடக்ட் அனுப்பாமல் இருக்கலாம், இல்லாட்டிக்கு ஒரு ப்ராடக்டை வேறு ப்ராடக்ட் அனுப்பலாம். ஸோ இல்லாட்டிக்கு ப்ராடக்டே இல்லாமல் ஒரு எம்டியான ஒரு பாக்ஸை கூட அனுப்பலாம். ஸோ கவனமாக இருங்க. ஸோ நீங்கள்
டிக்டாக்லேயோ இல்லாட்டிக்கு ஃபேஸ்புக்லேயோ இல்லாட்டிக்கு சோஷியல் மீடியாக்களில் வர சைனா சப்ளையரை நீங்கள் 100க்கு மேக்ஸிமம் 100% நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன் நான் அதை சொல்கிறேன்டா, கனவே ஸ்கேம் பண்ணுவாங்க ஸோ சோஷியல் மீடியாக்களில். ஸோ நீங்கள் ஒரு சரியான சப்ளையரை சூஸ் பண்ணிக்க நீங்கள் அலிபாபாவில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி உங்களுக்கு அலிபாபாவில் சூஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்படி நான் சூஸ் பண்ணுறது, எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை, ஸோ அலிபாபாவில் ப்ராடக்ட் சர்ச் பண்ண தெரியாது. ஸோ அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால், ஒரு ப்ராடக்ட் ஆன்லைனில் செலக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஒரு சப்ளையரை ஃபைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஸோ நான் சொல்லிக்க ஈஸியாக இருக்கும், பட் நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக செய்ய உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இருந்தால் நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படியான வீடியோக்கள் தேவை, ஸோ என்னத்தை நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன், ஸோ எனக்கு தெரியாது. ஸோ நான் இன்டர்வியூவில் நான் சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு எதை நான் மென்ஷன் பண்ணி சொல்லணும், ஸோ எது உங்களுக்கு விளங்கலைன்னு கேட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லியே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ என்னோடய வீடியோவை நீங்கள் மறக்காம பாருங்கள். ஸோ என்னோட பிஸ்னஸ் வியூகம் சேனலை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. ஏனெண்டா இந்த சேனலில் நீங்கள் ஒரு ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்ய போகிறீங்களோ இல்லாட்டிக்கு நார்மலாக ஆஃப்லைனில் பிஸ்னஸ் செய்ய போகிறீங்களோ இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பிஸ்னஸில் ஒரு இம்போர்ட் பண்ண போகிறீங்க, ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண போகிறீங்க, சப்ளையரை சூஸ் பண்ண போகிறீங்க, அந்த ப்ராடக்ட்டை எப்படி நாங்கள் இம்போர்ட் பண்ணுறது, எப்படி குவாலிட்டியாக இம்போர்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விடயங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை மறக்காம பாருங்கள். என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல்லி வீடியோக்களை பாருங்கள். ஸோ சைனா வீடியோக்கள், ஸோ கேண்டோன் ஃபேர் வீடியோக்கள், ஸோ எல்லாமே நான் இங்கே என்னோட யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்ற என்னோட யூடியூப் சேனல் உங்களுக்கு கட்டாயம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஸ்னஸ் வியூகம் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்னோட வீடியோக்களை மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்கள். நன்றி.